ஸ்னேஹாலயா சில்க்ஸ். இங்கு ஒவ்வொரு புடவையும் ஸ்னேஹா தேர்ந்தெடுத்தது உங்களுக்காக. கன்னியாகுமரி மாவட்டம் மண்டைக்காடு பகுதியைச் சேர்ந்தவர் பிரதீப். ஆட்டோ டிரைவரான இவர் தமிழகத்தில் கேரளா லாட்டரிகளை வாங்குவதை வாடிக்கையாக வைத்திருந்துள்ளார். இந்த நிலையில் இவரது முகநூல் பக்கத்தில் கேரளா லாட்டரி விற்பனைக்கு என விளம்பர லிங்க் வந்துள்ளது. அந்த லிங்கை கிளிக் செய்தவுடன் அவரது வாட்ஸ்அப் எண்ணிற்கு லாட்டரியின் சீரியல் எண்களை ஒரு கும்பல் அனுப்பி வைத்துள்ளது. ஒரு டிக்கெட் 40 ரூபாய் என்றும் போன்பே மூலம் பணம் செலுத்தி டிக்கெட்டை பெற்றுக்கொள்ளலாம் எனவும் குறுந்தகவல் அனுப்பியுள்ளது. பிரதீப்பும் 2 எண்களை தேர்வு செய்து 80 ரூபாயை போன்பே மூலம் அனுப்பியுள்ளார். தொடர்ந்து 2 கேரளா லாட்டரி சீட்டுகளை வாட்ஸ்அப் மூலம் அந்த கும்பல் அனுப்பியுள்ளது. லாட்டரி சீட்டுகளை அனுப்பிய கும்பல் சில மணி நேரத்திலேயே பிரதீப்பை தொடர்பு கொண்டு 5 லட்சம் ரூபாய் பரிசு விழுந்துள்ளதாக கூறி ஒரு லிங்கை அனுப்பியுள்ளது. லிங்கை திறந்தபோது பரிசு விழுந்துள்ளதாக காட்டியுள்ளது. பின்னர் வங்கிக் கணக்கு எண்ணை அனுப்பும்படி பிரதீப்பிடம் கூறியதோடு பரிசுத் தொகையை வங்கிக் கணக்கில் செலுத்த முன்னதாகவே தங்களுக்கு ஜிஎஸ்டி வரி 10,000 ரூபாயை போன்பே மூலம் அனுப்பும்படி கேட்டுக்கொண்டுள்ளது. ஒரு 3 மணிக்கு ரிசல்ட் வந்துருக்குன்னு சொல்லி ஒரு வெப்சைட் அனுப்புனாங்க. அந்த வெப்சைட்ல 5 லட்சம் ரூபா உங்களுக்கு விழுந்திருக்கு. நீங்க உடனே உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் அனுப்பிட்டாங்க. உங்களுக்கு கமிஷன் கிடையாது, 2% ஜிஎஸ்டி கட்டணம் 10,000 உடனே அனுப்பித்தாங்கன்னு கேட்டாங்க. சந்தேகமடைந்த பிரதீப் அந்த எண்ணிற்கு போன் செய்து அவரது விவரங்களை கேட்டதோடு ஆதார் கார்டு விவரங்களையும் கேட்டுள்ளார். இதனால் சுதாரித்துக் கொண்ட அந்த நபர் இணைப்பை துண்டித்துள்ளார். தொடர்ந்து தன்னுடன் சேர்ந்து லாட்டரி வாங்கும் குளச்சல் மணக்காடு பகுதியைச் சேர்ந்த நண்பர்களிடம் விசாரித்த போது அவர்களும் ஏற்கனவே இதே போல ஏமாற்றப்பட்ட தகவல்களை கதறியபடி கூறியுள்ளனர். நான் உடனே உங்களுடைய ஆதார் தாங்க, எனக்கு சந்தேகமா இருந்தது. நான் அதனால 10,000 அனுப்பல. அவங்கள்ட்ட ஆதார் கார்டு கொஸ்டின்ல கேட்டோம்னா போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்க. என்னுடைய நண்பர்கள்ட்ட நான் இந்த இது சம்பந்தம் விசாரிச்ச போது என்ன போல என்னுடைய நண்பர்கள் 2,000 ரூபாய் 3,000 ரூபான்னு சொல்லி குளச்சல் பகுதி மண்டைக்காடு பகுதியில் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. யாருமே இதை புகாரை கொடுக்க முன் வரல. நான் என்ன தவிர வேற யாருமா இருந்திருந்தா பேராசப்பட்டு இந்த 10,000 ரூபாய் உடனே அனுப்பி கொடுத்திருப்பாங்க. தயவு செய்து உங்களுடைய மொபைல் போன்ல வரக்கூடிய அந்த வெப்சைட்டுகளை எல்லாம் ஓபன் பண்ணி ஏமாந்துறாருங்க. இந்த மோசடி குறித்து சைபர் கிரைம் போலீசாரை தொடர்பு கொண்டு கேட்டபோது கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து கேரளா சென்று லாட்டரி வாங்குபவர்கள் தகவல் பரிமாறுவதற்காக தங்கள் செல்போன் எண்களை கொடுப்பது வழக்கம் என்றும் அந்த செல்போன் எண்களை கைப்பற்றி மர்ம கும்பல் மோசடியில் ஈடுபடுவதாக தெரிவித்துள்ளனர். ஸ்னேஹாலயா சில்க்ஸ். இங்கு ஒவ்வொரு புடவையும் ஸ்னேஹா தேர்ந்தெடுத்தது உங்களுக்காக.